ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனல் அனுபவங்களில் பெரியவா காளஹஸ்தியில் இருக்கிற போது நடந்த ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். காளஹஸ்தியில் பொன்முகலி ஆற்றில் பெரியவா நீராடி விட்டு அனுஷ்டானங்கள் முடிச்சுட்டு புறப்பட்டு வருகிற போது தனது பக்தன் ஒருத்தனோட வீட்டுக்குள்ளே போகிறார். அந்த பக்தர் சிவபூஜை பண்ணிட்டுருக்கார். அந்த சிவபூஜை முடிகிற வரைக்கும் பெரியவா வந்திருக்காருங்கிறது அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு முதுகு பக்கமாக பெரியவா பின்னாடி நின்றுட்டுருக்கார். பெரியவாளும் அந்த பக்தரை தொந்தரவு பண்ணலை. அவன் மற்ற பூஜையை பார்த்துட்டுருக்கார். அந்த பூஜையை முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு பிரசாதம் அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணினா ஒரு கட்டி கல்கண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிறார். இந்த கட்டி கல்கண்டு அவ்வளோ ஈஸியாக கடிக்க முடியாதுன்னு சொன்னேன். வாயில் போட்டாச்சுன்னா கொஞ்ச நேரம் யாரோடையும் பேச முடியாது, அவ்வளோ சீக்கிரம் கடிக்க முடியாது அந்த காலத்திலே. அதனால தான் இந்த காலத்தில் டைமண்ட் கல்கண்டுலாம் ஈஸியாக நமக்கு வந்துடுத்து. ஜெனரேஷனுக்கு ஏற்றது போல் எப்படி ஒரு காலத்தில் அம்மியில் அரைச்ச காலம் போய் இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறோமோ, எப்படி கல்லூரில் ஆட்டுக்கல்ல அரைச்சது போய் இன்றைக்கி கிரைண்டரில் நம்ம அரைக்கிறோமோ, எப்படி துணியெல்லாம் ஆத்தங்கரைக்கு போய் ஒரு பெரிய கல்லில் உடல் வலிமை, உடலில் இருக்கிற ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அடித்து துவைச்சோமோ, அது இப்போ வாஷிங் மிஷினில் அழகாக போட்டு நம்ம உட்காந்துடுறோம். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாயின்ட்டுருக்கு. மனுஷனுக்கு வேலை அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் மனுஷன் உடல் உழைப்பை அதிகமாக இன்றைக்கி கொடுக்கவே வேண்டாம். குனிஞ்சு நிமித்து பெருக்கிறது கூட கிடையாது. ஒரு மிஷின் இருக்குது, போட்டால் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும். எல்லாமே இன்றைக்கி சுலபமாயிடுது. அதே போல் தான் கட்டிக்கல் கண்டுங்கிறது டைமண்ட் கல்கண்டு ஆனது இந்த காலத்தினுடைய மாற்றத்தினால தான் அதுவும் மாறி இருக்கு. அதை வாயில் போட்டுட்டார். போட்டுண்டு திரும்புகிற பெரியவா நிற்கிறார். பெரியவாளை பார்த்து, மகாபிரிவா வாங்கோ, என்னோட கிரகத்துக்கு நீங்கள் வந்திருக்கேள், ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம், வரணும் பெரியவா அப்படின்னு சொல்லணும்னா அவரோட வாயில் கல்கண்டு இருக்கக்கூடாது. பெரிய கல்கண்டு வாயில் வச்சுட்டுருக்கார். இப்படி ஏதாவது பேசுகிற கல்கண்டு எகிரி பெரியவா காலில் போய் விடும். இவர் பெரியவாளை பார்த்து இப்படி வச்சுட்டுருக்கார். சொல்ல முடியல, பெரியவா வாங்கோ சொல்லு, தவிக்கிற. ஏன்னா கல்கண்டை வாயில் போட்டுன்ட்டார். அது போட்டுக்கிறதுக்கு முன்னாடி பெரியவாளை பார்த்தாலாவது கல்கண்டை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். போட்டுண்டு திரும்பும் போது தான் பெரியவாளை பார்க்குறேன். பெரியவா இந்த காட்சியை ரசிக்கிற அப்படின்னா அந்த பக்தனுடைய பக்தி எப்படி இருக்கணும், குரு பக்தி எப்படி இருக்கணும் பாருங்கோ. அவனோட பக்தியை ரசிக்கிற பெரியவா சொல்கிற அந்த பக்தரை பார்த்துட்டு, ஏடா ஆற்றுக்கு வாங்கோன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு தடையும் கேம்பில் பார்க்கும்போதெல்லாம் பெரியவா வாங்கோன்னு சொல்லுவேன். இன்றைக்கி உங்கள் ஆற்றுக்கு நான் வந்திருக்கேன், வாங்கோ பெரியவான்னு கூப்பிட மாட்டேங்கிறியே அப்படிங்கிற. என்ன ஒரு இது பாருங்க, பெரியவாளுக்கு ஒரு கிண்டல் பாருங்க. வாங்கோ பெரியவான்னு என்னை கூப்பிட மாட்டேங்கிறியாடா அப்படிங்கிற. எப்படி கூப்பிடுவார்? வயலில் கல்கண்டு இருக்கே, அவர் சட்டுன்னு கடிக்க முடியாது. பெரியவா நிற்கிறதுக்குள்ளே கடித்து சாப்பிட்டு விடலான்னா அதுக்கு நிச்சயம் ஒரு நிமிஷம் வேணும். முதல்ல 2 துண்டை உடையும், அப்புறம் 4 உடைக்கணும், 8 உடைக்கணும், அப்புறம் அதை அரைக்கணும், அரைச்சி உள்ளே தள்ளணும். சாதாரணம் இல்லை. அவர் தவிக்கிறார். ஒன்றும் பேச முடியாமல் கையை கூப்பிட்டு நிற்கிறார். பெரியவாளை பார்த்துட்டு வாழ்ல கல்கண்டு வர. பெரியவா திரும்ப சொல்கிறார், என்னடா வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிறியே
அப்படிங்கிற எப்படி கூப்பிட முடியும்? பெரியவா விளையாடுறார், தன்னோட பக்தன்கிட்ட விளையாடுறார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு ஸ்டேஜில் இந்த பக்தன் என்ன பண்ணுறார், தன்னோட வாயில் இருப்பதில் கட்டி கல்கண்டு அதை எடுக்கிறார், கையில் எடுக்கிறார். ஆற்று பக்கத்தில் ஜன்னல் இருக்குது, இந்த பூஜை பண்ணுற இடத்துல ஜன்னல் ஒன்று இருக்குது. இந்த ஜன்னலை திறந்து இந்த கல்கண்டத்துக்கு வெளியில் போடுறார். இந்த கல்கண்டு இருக்க பற்றியில் கல்கண்டு கட்டி கல்கண்டு சாப்பிட்டவளுக்கு தெரியும். அது சாப்பிட்டா குழன்னு அந்த ஸ்வீட்னஸ் குழன்னு இருக்கும். அது இந்த கல்கண்டை வாயிலேருந்து எடுத்தல்னா கை கொஞ்சம் பிசுன் மாதிரி இருக்கும், குழன்னு இருக்கும். இவர் முழுக்க கடித்து சாப்பிட முடியல. பெரியவா வந்துட்ட, பெரியவாளை கும்பிடணும், பெரியவாளை வாங்கணும்னு சொல்லணும். கல்கண்டு இடையூறாக இருக்கு, தூக்கி வெளியில் போட்டுட்ட. இந்த இடத்துல குழப்பு இருக்குது பற்றியில் எச்சில், கல்கண்டு வாயிலேருந்து எடுத்த எச்சில். ஒரு மகான் இருக்கிறப்ப அவருக்கு நேர நம்ம வாயை நோண்டுறது, பல்ல குடையிறதெல்லாம் பண்ணக்கூடாது, அனாச்சாரம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இவர் என்ன பண்ணுற, இந்த கல்கண்டை வெளியில் போட்டுவிட்டு அந்த எச்சில் கை இருக்குது பற்றியில் கையில் அதை தன்னோட மேல் துண்டு மேல் வஸ்திரத்தில் அப்படியே தொடச்சிக்கிறார். இதான் நம்ம ஏழை உடம்பு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு தொடச்சுட்ருவோம். பல பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. இவர் என்ன பண்ணுறார், இந்த எச்சிலை இப்படி தொடச்சுட்டு இந்த கை எச்சில் கை, இந்த கை எச்சில் படலை. இப்படி ரெண்டு கையும் சேர்த்து பெரியவாளை பார்த்து வச்சு, வாங்க பெரியவா வரணும் என்னோடய கிரகத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ இந்த கையில் இருந்த எச்சில் இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, லெஃப்ட் ஹேண்டுக்கு. அவர் போட்டிருந்த வஸ்திரத்துக்கும் அந்த எச்சில் போடுது. இந்த ரெண்டு கையும் எச்சில் கை. இப்போ ரெண்டையும் பூமாதேவியில் வச்சு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறேன். இப்போ அடுத்து எச்சில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, பூமாதேவிக்கு. இந்த கையில் எச்சில், அது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, வஸ்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போ பூமாதேவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நமஸ்காரம் பண்ணுற, உங்கள் பெரியவா ரொம்ப சந்தோஷம் பெரியவா நீங்கள் வந்தது அப்படிங்கிற. பெரியவா சொல்கிறார், பா இப்போ தாண்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற. பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டர் நெளியறார். என்னடா இது, இப்பேற்பட்ட ஒரு ஆசாமியோட கிரகத்துக்கு பெரியவா வந்திருக்க, அவன் எச்சில் என்ன பண்ணுறான், கல்கண்டை வாயிலேருந்து தூக்கி போடுறான். அந்த கல்கண்டு எச்சிலை துண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா, இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா, பூமாதேவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா. என்னடா நீ ஜென்மம் எச்சில்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த மகான் சொல்ல வேண்டாமோ அப்படின்னு அந்த அணுக்க தொண்டர் பார்த்துருக்க. இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.